சண்டே மார்னிங் 7:30க்கு எந்திச்சிட்டேன். எப்பவுமே சண்டேனாலே ஒரு 8:30 இல்லன்னா சம்டைம்ஸ் 9 கூட ஆயிடும். அப்படிதான் எந்திரிப்போம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திச்சு பழகிட்டேன். சண்டே கூட 7:30, 7 போல எந்திரிறது. மொத நாளே மிஷின் போட்டு விட்டுருந்தேன். அதான் எடுத்துட்டு போய் காலையிலேயே காய வச்சுட்டு இருந்தேன். குட்டீஸ்லாம் இன்னும் எந்திரிக்கல. அவங்க எப்படி இருந்தாலும் 9 மணிக்கு மேல தான் எந்திரிப்பாங்க. அதனால அவங்க எந்திரிக்க முன்னாடியே வந்து மேல பாப்பாவோட ட்ரெஸ்லாம் ஊற வச்சிருந்தேன் நைட்டு. எப்பவுமே நைட்டே ஊற வச்சுடுறது. சண்டே அன்னைக்கு துவச்சு போட்டோம்னா மண்டே அன்னைக்கு போட்டு போறதுக்கு அவளுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, அவளுக்கு அந்த 1 வீக் போடுற யூனிஃபார்ம் அப்புறம் லஞ்ச் டவல் எல்லாமே கையிலேயே துவச்சிடுறது இப்பலாம். இங்க மேல வந்து அந்த கல் இருக்குது. ரொம்பவே சௌரியமா இருக்கு துணி துவைக்கிறதுக்கு. அப்படியே பாப்பா ட்ரெஸ்லாம் துவச்சு போட்டு காய வச்சுட்டு இருந்தேன். பாப்பா கரெக்ட்டா முழிச்சு வந்துட்டாங்க மேடம். அப்புறம் அவ கிளிப்லாம் எடுத்து குடுத்துருந்தா. கிளிப்லாம் போட்டுவிட்டு, அப்புறம் பிரஷ் பண்ணி விட்டு, அவளுக்கும் மூஞ்சி கைலாம் கழுவி விட்டு, அப்புறம் கீழ கூட்டிட்டு போயிட்டேன். எப்பவுமே ஃப்ரைடே ஹோம் ஒர்க் முடிச்சு பாப்பா. அப்புறம் 2 நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லுவேன். ஆனா அவ கேட்கவே மாட்டா. சாட்டர்டே, சண்டே 2 நாள் லீவுனால ஹோம் ஒர்க்கும் கொஞ்சம் ஹெவியா குடுத்துருவாங்க. சண்டே அன்னைக்கு காலைல ஆரம்பிச்சா அன்னைக்கு ஃபுல்லா எழுதிட்டு இருப்பா. நம்ம வீட்டு குட்டீஸும் இப்படிதான் பண்ணுவாங்களா? இல்ல ஃப்ரைடேவே எழுதி வச்சுருவீங்களான்னு சொல்லுங்க. லஞ்ச் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியா சாப்பிடுவோம். அதனால எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளா சாப்பிடுவோம். இன்னைக்கு பிரெட் டோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். பிரெட் டோஸ்ட்க்கு இன்னைக்கு 2 முட்டை, பாலு, சர்க்கரை அப்புறம் அது கூட வெண்ணிலா எசன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த முட்டையோட கவுச் ஸ்மெல் அடிக்காம இருக்கிறதுக்காக. அப்புறம் பிரெட் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு எடுத்தாச்சு. அப்படியே எங்களுக்கு டீயும் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கிளம்பி போய் சிக்கன், மட்டன் 2மே எடுத்து வந்திருந்தோம். சிக்கன் மட்டும் லெக்கா வாங்கிட்டு வந்துட்டேன் பிரியாணி போடலான்னு சொல்லிட்டு. இந்த குட்டீஸ் 2 பேரும் பேட் பால் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ரகல 2 நாளா. அதனால அப்படியே அவங்களுக்கு அதையும் வாங்கி குடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.